மனோஜ் புதியதாக வாங்கிய வீட்டின் சொந்தக்காரர் வந்து இது என்னுடைய வீடு என்று அதிர்ச்சி கொடுக்கிறார். என்ன நடந்தது என்று பார்க்கலாம். இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் முத்து ஜீவாவை பிக்கப் செய்து கொண்டு காரில் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னும் எவ்வளவு நாட்கள் இங்கே இருப்பேங்கன்னு முத்து கேட்க 2 வாரம் இருப்பேன் என்று ஜீவா சொல்கிறார். போன முறையே ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வந்தேன். ஆனா 2 திருட்டு பசங்களால பண்ண முடியாம போயிடுச்சு என்று சொல்லிவிட்டு விழாத்தில் முத்துவை வெயிட் பண்ண சொல்லி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று ஜீவா கிளம்புகிறார். மறுபக்கத்தில் விஜயா மற்றும் அண்ணாமலை இருவரும் வெளியே வாக்கிங் போய் கொண்டிருக்கின்றனர். அப்போது அண்ணாமலை அந்த வீட்ல இருக்கும்போது நான் வாக்கிங் கூப்பிட்டா நீ வரவே மாட்ட, இப்ப மட்டும் வந்திருக்க என்று கேட்கிறார். அதற்கு விஜயா அந்த வீட்டில் வண்டிங்க போயிட்டு இருக்கும், ஒரே புகை ஸ்மெல்லா இருக்கும், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஆனா இங்க எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தீங்களா என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடுகிறார். எப்ப பார்த்தாலும் மனோஜை மட்டும்தான் நீ தூக்கி வச்சு பேசுவியா என்று அண்ணாமலை திட்டுகிறார். அதற்கு அவன் பணக்காரன் ஆகிவிட்டான். அவன் என்ன எல்லாம் பண்ணுறான் பாத்தீங்களா? நீங்க இந்த மாதிரி இருந்திருந்தால் நான் இந்த இடத்தில் 4 வீடு வாங்கி இருக்கலாம் என்று விஜயா சொல்ல, அப்படி இருந்தா உன்னை சமாளிச்சு இருக்கவே முடியாது என்று அண்ணாமலை சொல்கிறார். அதோடு அண்ணாமலை அட்வைஸ் செய்து கொண்டே இருப்பதால் விஜயா உங்க கூட வருவதற்கு நான் முன்னாடியே போயிடுவேன் என்று விஜயா கிளம்பி போகிறார். பிறகு அண்ணாமலை அங்கிருக்கும் இளநீர் கடையில் இளநீர் வாங்கி குடிக்கிறார். அப்போது இளநீர் கடைக்காரர் நீங்க இங்க புதுசா இருக்கீங்களே, வீடை எதுவும் வாங்கி இருக்கீங்களா என்று கேட்கிறார். அதற்கு அண்ணாமலை ஆமா, என் பையன் அந்த முனையில் இருக்கிற வீட்டை வாங்கி இருக்கிறான் என்று சொல்ல, அந்த இளநீர் கடைக்காரர் அந்த வீடா என்று யோசிக்கிறார். பிறகு அண்ணாமலை போனதும் இளநீர் கடைக்காரர் ஒருவருக்கு போன் பண்ணி பேசுகிறார். மறுபக்கத்தில் ஜீவாவை கூட்டிக் கொண்டு முத்து ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வருகிறார். முத்து வரும் நேரத்தில் ரோகிணியும் மனோஜும் அவருடைய நண்பரோடு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வருகின்றனர். முத்து வழியில் இருப்பதை பார்த்து மனோஜ் நண்பர் முத்துவையும் உள்ளே கூப்பிட, அதற்கு மனோஜ் அவனை எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கேட்கிறார். பிறகு முத்து வந்தவுடன் இங்கு என்னடா பண்ணுற என்று மனோஜிடம் கேட்க, அதற்கு எவ்வளவு பணம் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு ஆகும் என்று கேட்க வந்தேன். நீ அப்பா கிட்ட சொல்லி வீடு விற்க முடியாதுன்னு சொல்லிட்ட, இன்னும் 3 மாசத்துல நான் இந்த வீட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு வருவேன் என்று சவால் விடுகிறார். அதற்கு முத்து நான் மறந்து விடுவேன், நீ எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பு, அதை எடுத்து பார்த்துக்குறேன் என்று நக்கல் செய்கிறார். பிறகு ஜீவா மனோஜ் மற்றும் ரோகிணியை பார்த்து கடுப்பாகி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்ததும் முத்துவை கார் எடுக்க சொல்லி யாரை பார்க்க கூடாது நினைச்சேனோ அவங்களை பார்த்துட்டேன். இதுக்கு மேல எங்கேயும் போக வேணாம், வீட்டுக்கு போங்க, அப்செட்டா இருக்கு என்று சொல்லி வீட்டுக்கு வருகிறார். பிறகு வீட்டுக்கு வந்ததும் அங்கிருக்கும் ஒரு பெட்டியை எடுத்து முத்துவிற்கு கூலிங் கிளாஸும் மீனாவிற்கு சென்ட் பாட்டில்